என்ன நேயர்களே, யூதர்கள் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டுச்சு. அந்த ஊரோட அதிபர்கள்லாம் கூட வந்து நினைவஞ்சலி செலுத்தினாங்க. சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் நம்ம அடுத்ததாக பார்க்க இருக்கிறது ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரியில் கிட்டத்தட்ட 99 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன மிஸ்டேக் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. பொதுவாக டிக்ஷனரிஸ்லாம் வந்து ஒரு மொழியோட வளர்ச்சியையும் ஒரு மொழியை வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கும் உதவும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட டிக்ஷனரியிலே வந்து மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னும் போது அது கண்டிப்பாக கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் தான். இப்போ இந்த காட்சிகள் உங்களுக்காக. இது ஒரு மொழி வளர்ச்சி தொடர்பானது. ஆக்ஸ்போர்ட் அகராதியில் 99 ஆண்டுகளுக்கு முன் அச்சிடப்பட்ட தவறு தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த தவறு விஞ்ஞான ரீதியான விளக்கத்தில் இடம்பெற்றுள்ளது. 2010 குயின்ஸ்லாந்து பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்பத்துறையைச் சேர்ந்த டாக்டர் ஸ்டீஃபன் ஹியூஸ் என்பவரே இத்தவறை கண்டுபிடித்துள்ளார். அவர் இதற்கான ஆய்வை நடாத்தி புரிய வைத்ததை அடுத்து தற்போது ஆக்ஸ்போர்ட் நிர்வாகம் தனது தவறை திருத்திக் கொண்டுள்ளது. என்ன நேயர்களே, ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரியிலே வந்து மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அதை வந்து ரொம்ப அழகாக ஒரு விளக்கியும் செஞ்சுருக்காரு இல்லையா? சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் நம்ம அடுத்ததாக பார்க்க இருக்கிறது ஆப்கானிஸ்தானில் சமீபத்தில் பெஞ்ச ஒரு கடுமையான மழையை பற்றி தான். இந்த மழை காரணமாக அந்த ஊரில் இருந்த மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 300 வீடுகள் வந்து அப்படியே மண்ணுக்கடியில் புதஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த 2000 மக்களையும் காணலை அப்படின்னு பேசிக்கிறாங்க. மீட்பு நடவடிக்கைலாம் ஒரு பக்கம் துரிதமாக நடந்துட்டு இருந்தாலும் பலி எண்ணிக்கை அதிகமாக இருக்குமோன்னு கூட அஞ்சப்படுது. இப்போ இந்த காட்சிகள் உங்களுக்காக. இது ஒரு இயற்கையின் கோரம். ஆப்கானிஸ்தானின் பதக்சான் மாகாணத்தில் பெய்த கடுமையான மழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் மலை அடிவாரத்தில் இருந்த சுமார் 300 வீடுகள் மண்ணில் புதைந்தன. அங்கு வசித்த 2000 பேரை காணவில்லை. மொத்தமுள்ள வீடுகளில் 75% வீடுகள் புதைந்துள்ளன. மீட்பு குழுவினர் சம்பவ இடத்திற்கு சென்று முழு வீச்சில் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நம்ம ஜிடிவி நேயர்களுக்காக அடுத்ததாக சொல்ல இருக்கிறது 1994 தென்னாப்பிரிக்காவில் வெள்ளையர்களுக்கு எதிராக போராட்டம்லாம் நடந்து வெள்ளையர்களோட ஆட்சி முடிவுக்கு வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஜனநாயகம் மலர்ந்தது. இந்த டெமோக்ரஸினால் வந்து அவங்க கிட்டத்தட்ட 20வது ஆண்டு நிறைவு நாளை சமீபத்தில் கொண்டாடி இருக்காங்க. இப்போ இந்த காட்சிகள் உங்களுக்காக. இது ஜனநாயகத்தின் பிறந்த நாள் கொண்டாட்டமாகும். 1994ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் வெள்ளையர் ஆட்சி முடிவுக்கு வந்ததை அடுத்து ஜனநாயக ஆட்சி மலர்ந்தது. இந்த வகையில் 20வது ஆண்டு நிறைவு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வுகள் பிரிட்டோரியாவில் உள்ள நூற்றாண்டுகால பழமை வாய்ந்த அரசு அலுவலகங்கள் நிறைந்த யூனியன் கட்டடத் தொகுதியில் நடைபெற்றன. இந்த விழாவில் அந்நாட்டின் அதிபர், பிற தலைவர்கள், வெளிநாட்டு உயரதிகாரிகள் போன்றோருடன் ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் கலந்து கொண்டனர். என்ன நேயர்களே, தென்னாப்பிரிக்காவில் டெமோக்ரஸி உருவாகி கிட்டத்தட்ட 20 வருஷம் நிறைவாயிடுச்சு. அதனால் அந்த ஊர் அரசு அதிபர்கள், உயரதிகாரிகள் எல்லாருமே கலந்துக்கிட்டு அந்த நாளை விழாவை ரொம்ப அழகாக சிறப்பிச்சிருந்தாங்க. அந்த காட்சிகளெல்லாம் பார்த்தீங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் நம்ம அடுத்ததாக பார்க்க இருக்கிறது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் தொடர்ந்து பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது. கிரிமியா விவகாரத்தில் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ சமீபத்தில் உக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போன வருஷமே வந்து கேன்சல் பண்ண இந்த கட்டாய இராணுவ சேவையை வந்து மறுபடியும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 1 lakh கிட்ட இருந்த அந்த இராணுவ வீரர்களோட எண்ணிக்கையை அவங்க அப்படியே 10 times அதிகப்படுத்த 10 மடங்கு அதிகப்படுத்துகிற ஐடியாலையும் இருக்காங்களாம். இப்போ இந்த காட்சிகள் உங்களுக்காக. இது ஒரு நாட்டின் பாதுகாப்பு தொடர்புடையது. உக்ரைன் ரஷ்யாவிடையே கிரைமியா தொடர்பாக உள்ள நிலைமையை மோசமாக்க வல்ல நடவடிக்கை இது. கடந்த ஆண்டு ரத்து செய்யப்பட்ட கட்டாய இராணுவ சேவையை உக்ரைன் மீண்டும் அறிமுகப்படுத்தியுள்ளது. ரஷ்யா நெருக்கடியிலிருந்து மீள்வதற்காக இந்த சேவை உடனடி அமலுக்கு வருவதாக அந்நாட்டு அதிபர் தெரிவித்தார். தற்போது ஆயுதப்படையில் மொத்தம் 1,30,000 வீரர்கள் உள்ளனர். புதிய நடைமுறையின் கீழ் இந்த எண்ணிக்கை 10 லட்சமாக அதிகரிக்கலாம் என்று கணக்கிடப்படுகின்றது.
என்ன நேயர்களே, வலம் வரும் உலகம் நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக பார்க்க இருக்கிறது, குழந்தைகள் வந்து கண்டிப்பாக தொழிலாளர்களாக இருக்கக்கூடாது. குழந்தை தொழிலாளர் சட்டம் இதெல்லாம் வந்து நம்ம நாட்டில் அறிமுகப்படுத்துகிறாங்க. கல்விக்கான வயது வந்து பார்த்திங்கன்னா இளமை தான் அப்படின்றதுனால குழந்தைகள் சின்ன வயசில் கண்டிப்பாக படிக்கணும், அவங்க வேலை செய்யக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இங்கே ஒரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளை இராணுவத்தில் பயன்படுத்தியிருக்காங்க, போர் பயிற்சிகளுக்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வார் ட்ரைனிங் கொடுக்கறதுனால நிறைய குழந்தைங்க இறந்து போகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஐநாவும் மிக வன்மையாக கண்டிச்சிருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை. இப்போ இந்த காட்சிகள் உங்களுக்காக. இது ஐக்கிய நாடுகள் சபையின் சிறுவர் சாசனங்களுக்கு எதிரான விடயமாகும். தெற்கு சூடானில் அரசு படைகளுக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே 4 மாத காலம் நடைபெற்ற உக்கிரமான உள்நாட்டு போரில் இருதரப்பிலும் சுமார் 9000 சிறுவர்கள் ஈடுபடுத்தப்பட்டதாக ஐநா தெரிவித்துள்ளது. தெற்கு சூடான் சென்ற மனித உரிமைகள் ஆணைய தலைவர் நவநீத பிள்ளை சூடான் அதிபர் மற்றும் புரட்சிப்படை தலைவர் ஆகியோரை சந்தித்துள்ளார். பின்னர் அவர் அது பற்றி கூறியபோது, இரு தரப்பினரும் போருக்காக 9000 சிறுவர்களை தேர்வு செய்தது குற்றம் என்றும் கண்மூடித்தனமாக நடத்தப்பட்ட தாக்குதலில் குழந்தைகளும் கொல்லப்பட்டதாகவும் தெரிவித்தார். என்ன நேயர்களே, ஐநாவோட பார்வைப்பட்டதுக்கு அப்புறம் தெற்கு சூடானில் அட்லீஸ்ட் குழந்தைங்க இதுக்கப்புறம் இராணுவத்திலேயாவது சேர்க்காம பயன்படுத்தப்படாமல் இருந்தால் நல்லது இல்லையா? சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் நம்ம அடுத்ததாக பார்க்க இருக்கிறது, ஆப்கானிஸ்தானில் இந்த வாரில் வந்து வெடிகுண்டுகள் எல்லாம் வச்சிருக்கிறத கண்டுபிடிக்கிற பணியில் மனிதர்களோடு சேர்ந்து நாய்களும் ஈடுபடும் இல்லையா? அந்த மாதிரி தன்னோட பணியை சிறப்பாக செஞ்ச சாஷா அப்படின்ற ஒரு நாய்க்குட்டி சமீபத்தில் தான் தன்னுடைய பராமரிப்பாளரோடு சேர்ந்து வெடிகுண்டு கண்டுபிடிக்கும் போது இறந்து போச்சு. இப்போ அந்த நாயை கௌரவிக்கிற விதமாக அந்த நாய்க்கு மிக உயரிய விருது ஒன்று கிடைச்சிருக்கு. இப்போ இந்த காட்சிகள் உங்களுக்காக. இது ஒரு விருது தொடரப்பட்டது. ஆப்கானிஸ்தான் போர்க்களத்தில் வெடிகுண்டுகளை கண்டுபிடிக்கும் பணியினை சிறப்பாக செய்து இறுதியில் பராமரிப்பாளருடன் இணைந்து உயிர்விட்ட பிரித்தானியாவை சேர்ந்த சாசா என்ற பிரித்தானிய லேப்டாடர் வகை நாய்க்குட்டிக்கு விருது வழங்கப்பட உள்ளது. சாசா 2008ஆம் ஆண்டு பணியில் இருந்தபோது தலிபான்களால் நடத்தப்பட்ட தாக்குதலில் கொல்லப்பட்டது. காந்தகார் பகுதிகளில் 15 முறை பதுக்கி வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டு சாதனங்களையும் ஆயுதங்களையும் பீரங்கிகளையும் கண்டுபிடித்த சாசா சாதனை படைத்தது. சாசாவின் இந்த சாதனையை கருத்தில் கொண்டே பிரிட்டன் அரசு தற்போது விக்டோரியா ஸ்லிவையை விருதாக வழங்கி கௌரவிக்க உள்ளது. என்ன நேயர்களே, நம்மளுடைய வலம் வரும் உலகம் நிகழ்ச்சியில் நம்ம அடுத்ததாக பார்க்க இருக்கிறது மக்களோட மனசில் இருக்கிற நம்பிக்கை பற்றி தான். சமீபத்தில் அக்ஷய திருதியை கொண்டாடப்பட்டுச்சு. இந்த அக்ஷய திருதியை நாளில் வந்து தங்கம் வாங்கினா நம்ம வீட்டில் தொடர்ந்து தங்கமாக வந்து சேரும் அப்படின்றது மக்களோட நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை வந்து பயன்படுத்திக்கிட்ட இந்த வியாபார ஆட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து தங்க நகைகளை இந்த கடந்த 2 நாட்களில் ரொம்பவே விற்று லாபம் பார்த்தாங்கன்னே சொல்லலாம். தமிழகத்தில் அதுவும் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடந்த 2 நாட்களில் அக்ஷய திருதியில் மட்டும் 1500 கிலோ தங்கம் வந்து விற்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த காட்சிகள் உங்களுக்காக. இது மக்களின் நம்பிக்கை தொடர்பானது. அக்ஷய திருதி நாளில் தங்கம் வாங்கினால் செல்வம் சேரும் என்று மக்கள் நம்புகிறார்கள். அக்ஷய திருதி நாளில் ஒரு சிறிய நகையாவது வாங்க வேண்டும் என்று மக்கள் ஆசைப்படுகின்றனர். இதனால் சென்னையின் பல பகுதிகளில் உள்ள சுமார் 2000 நகை கடைகளிலும் மக்கள் அதிகமாக காணப்பட்டனர். அதில் கம்மல், மோதிரம், வளையல், சிறிய சங்கிலி ஆகியவை அதிகம் விற்பனையாகின. சென்னையில் மட்டும் ஒரே நாளில் 1500 கிலோ தங்கம் விற்பனையானவை குறிப்பிடத்தக்கது. என்ன நேயர்களே, அக்ஷய திருதியை நாளில் தங்கம் வாங்கினா பொன் சேரும் செல்வம் குழைக்கும் அப்படின்றது இந்த வியாபாரத்தில் இருக்கவங்களுக்கு வேணால் சாத்தியப்படலாம்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். சமீபத்தில் காணாமல் போன மலேசிய விமானம் காணாமல் போய் கிட்டத்தட்ட 2 மாதங்கள் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் எந்த உருப்படியான தகவலும் இல்லை. இந்த நேரத்தில் மலேசிய அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காணாமல் போன அந்த விமானமும் சரி, அந்த விமானத்தில் பயணித்தவர்களும் சரி, அவங்கள பற்றி சீரியஸாக ஃபீல் பண்ணிட்டு இல்லாமல் உண்மையை ஏற்றுக்கிட்டு அவங்களோட உறவினர்கள்லாம் சொந்த வீட்டுக்கு திரும்பி போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி அவங்க சொல்லியிருக்கிறதுலேருந்தே தெரியுது ஃபியூச்சரில் இது சம்மந்தமாக எந்த ஒரு நடவடிக்கையும் அவங்க எடுக்க போகிறது இல்லைன்ட்டு. சரி, இப்போ இந்த காட்சிகள் உங்களுக்காக. இது காணாமல் போன மலேசிய விமானம் பற்றிய இறுதிச் செய்தி. மார்ச் மாதம் முதல் வாரத்தில் காணாமல் போன மலேசிய விமானம் பற்றிய நிறைவான தகவல் ஏதும் இல்லாத நிலையில்
பயணித்தவர்கள் பற்றிய பதில்களுக்காக பீஜிங்கிலும் கோலாலம்பூரிலும் உள்ள ஆதரவு மையங்களில் காத்திருக்கும் உறவினர்களை உண்மை நிலையை ஏற்றுக்கொண்டு தத்தம் வீடுகளுக்கு செல்லுமாறு மலேசிய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. இத்தகைய வேண்டுகோள் விமானம் பற்றிய புதிய செய்திகள் ஏதும் இல்லை என்பதனை மறைமுகமாக காட்டி நிற்கின்றது. என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் வலம் வரும் உலகம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து சுவாரஸ்யமான பல விஷயங்களை, நாட்டு நடப்பு எல்லாமே தெரிஞ்சிருப்போம். உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான பேக்கேஜோட உங்களை அடுத்த வலம் வரும் உலகம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கல்யாணி.